பிரைஸ் தி லார்ட். இன்றைக்கி நம்ம நியாயத்திலே முகதாட்சண்யம் நல்லதல்ல என்று தேவன் நீதிமொழிகளில் சொல்லியிருக்கிற வசனம். இந்த வசனத்துக்கு என்ன அர்த்தம், இதை எப்படி நம்ம சரியாக கைக்கொள்கிறது என்று சொல்லி நம்ம தியானிப்போம். நீதிமொழிகள் 28:21 சொல்லுது, முகதாட்சண்யம் நல்லதல்ல, முகதாட்சண்யம் உள்ளவன் ஒரு துண்டு அப்பத்துக்காக அநியாயம் செய்வான். அதே மாதிரி 24 நீதிமொழிகளில் 23 வசனம், பின்னும் ஞானம் உள்ளவர்களின் புத்திமதிகள் என்னவெனில் நியாயத்திலே முகதாட்சண்யம் நல்லதல்ல. முகதாட்சண்யம் அப்படிங்கிற அந்த வார்த்தையை தமிழில் நம்ம நடைமுறையில் அதிகமாக பயன்படுத்துறதில்ல. இதை இங்கிலீஷில் பார்த்திங்கன்னா ரெஸ்பெக்ட் ஆஃப் பர்சன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அது என்னென்னா ஃபேவரட்டிசம்னு சிம்பிளாக சொல்லலாம். அதையும் கூட நம்ம கலவைக்கில் யூஸ் பண்ணுறோம் அந்த டேர்மை. அது என்னென்னா, எனக்கு ரொம்ப வேண்டப்பட்டவன், என் சொந்தக்காரன் அல்லது என் ஜாதிக்காரன், எங்கள் ஊர்க்காரன் அப்படின்னு சொல்லி யாரையாவது நம்ம உயர்வாக என்றது. அதாவது கேரக்டர் அடிப்படையில் இல்லாமல் ஒரு முகத்துக்காக, மாம்சத்தில் எனக்கு ரொம்ப தெரிஞ்சவங்க, எனக்கு ரொம்ப எங்கள் ஊருக்கார் அப்படின்னு சொல்லி ஃபேவரட்டிசம் காட்டுறது எவ்வளவு ஒரு பொல்லாத காரியம். அதனால் வரக்கூடிய மிகப்பெரிய ஆபத்து என்ன அப்படிங்கிறத குறித்து ஒரு திருஷ்டாந்தமாக நியாயாதிபதிகள் 9ஆம் அதிகாரத்திலிருந்து தேவன் ஒரு சரித்திரத்தில் நடந்த ஒரு காரியத்தை நமக்கு கொடுக்குறார். அதை நம்ம இன்றைக்கி தியானிப்போம். இதை தியானிக்கும்போது பார்த்திங்கன்னா, இது அபிமெலேக்கு அப்படிங்கிற ஒருத்தனுடைய சரித்திரம். இந்த அபிமெலேக்கு யாருடைய பையன் அப்படின்னு பார்த்திங்கன்னா, கிதியோனுடைய பையன். கிதியோனுடைய கான்க்யூபைன், அவனுடைய மறுமனையாட்டிக்கு பிறந்தவன். இவன் என்ன பண்ணுறான், தன்னுடைய சுய லாபத்துக்காக ஊர் மக்கள்கிட்ட போய், நான் உங்களுக்கு ரொம்ப வேண்டப்பட்டவன் அப்படின்னு சொல்லி அறிமுகமாகி, நான் உங்கள் ஊர்க்காரன், எனக்கு ஃபேவரபுளாக பண்ணுங்கன்னு சொல்லிட்டு கிதியோனுடைய 70 பசங்களை கொலை பண்ணிடுறான். அப்படி அவன் கொலை பண்ணி இந்த கொலைப்பழியின் மூலமாக ராஜாவாயிடுறான். ராஜாவான பின்னாடி அவனை ராஜாவாக்குனாங்க இல்லையா அந்த ஊர்க்காரங்க, அவங்க தலையில் இந்த பொல்லாத காரியம் சுமருது. கிதியோனுடைய ஒரே ஒரு பையன் மட்டும் தப்பிச்சிக்கிறான். அவன் சொல்கிறான், நீங்கள் பண்ண இந்த அக்கிரமத்துக்கு தேவன் உங்களுக்கு இதை கொடுப்பார் என்று சொல்லி ஒரு சாபம் கொடுக்குறான். அந்த சாபம் கடைசியில் நிறைவேறுது. நிறைவேறின பிறகு பார்த்திங்கன்னா, இதை செஞ்ச அபிமெலேக்கும் அழிந்து போயிடுறான். இந்த அபிமெலேக்கு ராஜாவாக்குறதுக்காக முகதாட்சண்யம் காமிச்சாங்க இல்லையா அந்த ஊர்க்காரங்க, சீகேம் ஊர்க்காரங்க, அவ்வளவு பேரும் நெருப்பில் கொளுத்தப்பட்டு இறந்து போகிறாங்க. ஸோ இந்த காரியத்தை தேவன் காண்பித்து, இதன் மூலமாக இந்த மாதிரி முகதாட்சண்யம் காண்பிப்பதனால வரக்கூடிய ஆபத்து என்ன என்பதை நமக்கு இந்த நியாயாதிபதிகள் புஸ்தகத்தில் கொடுத்துருக்கிறாரு. இதை நம்ம வாசித்து முடிப்போம், இறுதி வரைக்கும் சேர்ந்து நம்ம தியானிப்போம். கடைசியில் பார்த்திங்கன்னா, இதை நம்ம நடைமுறை வாழ்க்கையில் எப்படி கை கொள்ளலாம் அப்படிங்கிறத குறித்து ஒரு விசுவாசிகளாக, தேவனுடைய ஆவியை பெற்ற மக்களாக நம்ம எப்படி சரியாக நிதானிக்கிறது அப்படிங்கிறத குறித்து நம்ம பார்ப்போம். ஆவிக்குரிய சில ரகசியங்களும் இருக்குது. ஒரு மனிதனை கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு சில ஆவிக்குரிய ரகசியங்கள் இருக்குது. நம்ம அதை கடைசியில் பேசுவோம். சரி, நம்ம வாசிக்க தொடங்குவோம். அபிமெலேக்கின் தந்திர பேச்சு. அபிமெலேக்கு எப்படி தந்திரமாக ஏமாத்தினான் அப்படிங்கிறதுக்கு பார்த்திங்கன்னா, எருபகாலின் குமாரன் அபிமெலேக்கு சீகேமில் இருக்கிற தன் தாயின் சகோதரிடத்திற்கு போய் அவர்களையும் தன் தாயின் தகப்பனுடைய வம்சமான அனைவரையும் நோக்கி, எருபகாலின் குமாரர் 70 பேராகிய எல்லோரும் உங்களை ஆளுவது உங்களுக்கு நல்லதோ, ஒருவன் மாத்திரம் உங்களை ஆளுவது உங்களுக்கு நல்லதோ என்று நீங்கள் சீகேமில் இருக்கிற சகல பெரிய மனுஷரின் காதுகளும் கேட்க பேசுங்கள். நான் உங்கள் எலும்பும் உங்கள் மாம்சமுமானவன் என்று நினைத்து கொள்ளுங்கள் என்றான். அபிமெலேக்கு சீகேம் ஊர்க்காரங்க, அவன் சொந்த ஊர்க்காரங்க. ஏன்னா அவங்க அம்மா அந்த ஊர்க்காரங்க. ஆகையினால அவங்கக்கிட்ட போய் ரொம்ப தந்திரமாக ஒரு வார்த்தையை சொல்கிறான். அவன் என்ன சொல்கிறான்னா, அதாவது இந்த எருபகாலின் குமாரன், அதாவது எருபகாலுங்கிறது யார், கிதியோன். இவனுக்கு பிறந்த 70 பசங்க இருக்கிறாங்க. அவங்கெல்லாம் அவனுடைய மனைவிக்கு பிறந்தவங்க. அதே நேரத்தில் அவருக்கு சில மறுமனையாட்டிகளும் இருக்கிறாங்க. இந்த மறுமனையாட்டிக்கு பிறந்தவன் தான் இவன். சொல்கிறான், அவ்வளோ பேரும் உங்களை ஆள்றது உங்களுக்கு பெட்டரா, நான் ஒருத்த மாத்திரம் உங்களை ஆள்றது பெட்டரா அப்படின்னு சொல்லும்போது என்ன சொல்கிறான் பாருங்கள், நான் உங்கள் எலும்பும் உங்கள் மாம்சமும் ஆனவன். எப்படி ஒரு நெருக்கத்தை காண்பிக்கிறான் பாருங்கள். நான் உங்கள் பிரதரு, நான் உங்களுக்கு ரொம்ப க்ளோஸ். நம்ம எங்கள் அம்மா இந்த ஊருக்காரங்க, நீங்கள்லாம் நம்மளாம் அந்த ஒரு ஊர்
அப்படின்னு சொல்லி அவங்கக்கிட்ட போய் ஒரு நெருக்கத்தை காண்பிக்கிறான். எதுக்கு? அப்படி க்ளோஸ்னஸை காமிச்சாதான் பீப்புள் வந்து அக்செப்ட் பண்ணிப்பாங்க. இப்போ அதே மாதிரி அவனுடைய அந்த சூழ்ச்சி பழிச்சிருச்சு பாருங்கள். சீகேமின் மனுஷர் வந்து அவனுக்கு முகதாட்சண்யம் காமிக்கிறாங்க. 3ஆம் வசனம் போட்டிருக்கு, அப்படியே அவன் தாயின் சகோதரர் சீகேமில் இருக்கிற சகல பெரிய மனுஷரின் காதுகளும் கேட்க இந்த வார்த்தைகளையெல்லாம் அவனுக்காக பேசினார்கள். அப்பொழுது அவன் நம்முடைய சகோதரன் என்று அவர்கள் சொன்னதினால் அவர்கள் இருதயம் அபிமலேக்கை பின்பற்ற சாய்ந்தது. ஸோ அவன் சொன்ன அந்த ஒரு வார்த்தை, நான் உங்கள் ஊர்க்காரன், உங்கள் சகோதரன் சொன்ன உடனே அவங்க எல்லாரும் சேர்ந்து இவனுக்கு சப்போர்ட் பண்ணுவோன்னு சொல்லி ஒரு முடிவு எடுத்துடுறாங்க. அவங்க யோசிக்கலை, இவன் ஏன் இப்படி ஒரு ஐடியாவை கொண்டு வர்றான், இதனால் இவனுக்கு என்ன லாபம், 70 பசங்க அந்த பக்கம் இருக்கிறானுங்க, இவன் எப்படிப்பட்ட கேரக்டரு, இவனால் நம்மளை வந்து என்னைய நீங்கள் ராஜாவாக சூஸ் பண்ணுங்கன்னு சொல்கிறானே அப்படின்னு அவங்க யோசிக்கலை. இவனுக்காக முகதாட்சிணியம் பண்ண சம்மதிச்சிட்டாங்க. சம்மதித்த பிறகு என்ன நடந்தது? அவர்கள் பாகால் பேரித்தின் கோவிலிருந்து 70 வெள்ளிக்காசை எடுத்து அவனுக்கு கொடுத்தார்கள். அவைகளால் அபிமெலேக்கு வீணரும் போக்கிரிகளுமான மனுஷரை சேவகத்தில் வைத்தான். அவர்கள் அவனை பின்பற்றினார்கள். அவன் ஓப்ராவில் இருக்கிற தன் தகப்பன் வீட்டிற்கு போய் எருபகாலின் குமாரராகிய தன் சகோதரர் 70 பேரையும் ஒரே கல்லின் மேல் கொலை செய்தான். ஆனாலும் எருபகாலின் இளைய குமாரனாகிய யோதாம் ஒளிந்திருந்தபடியினால் அவன் தப்பினான். இப்போது இவன் என்ன பண்ணுறான்? போயிட்டு அந்த ஊருக்காரங்க கிட்ட இப்படி சொன்னான் இல்லையா? இப்போ இந்த சொன்ன ஊர், இந்த சீகேம் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா எருசலேமிலிருந்து கொஞ்சம் தொலைவில் இருக்குது, பக்கத்தில் இருக்கிற ஊர் தான். அப்போ இது இஸ்ரவேலை சேர்ந்த ஒரு பட்டணம் தான். இங்கே என்ன ஒரு கோயில் பேர் போட்டிருக்கு, அது பாகால் பேரித்துன்னு போட்டிருக்கு பாருங்கள். அப்போ என்ன நடந்துச்சுன்னா, இப்போ தேவனை விட்டு வழி விலகுனதுனால தான் தேவன் என்ன செஞ்சார்? இஸ்ரவேலர்களை மீதியானியர்கள் கையில் ஒப்பு கொடுத்தார். இந்த மீதியானியர்கள் அவங்கள கொடுமையாக ஒடுக்குனதுனால தான் ஒரு இரட்சகனை கர்த்தர் அனுப்புனார். அதுதான் இந்த எருபாகால் என்கிற கிதியோன். இப்போது அந்த கிதியோன் இருந்த வரைக்கும் கர்த்தரை சேவித்த மக்கள் கிதியோன் இறந்த பிறகு மறுபடியும் இந்த பாகால் பேரித்தை சேவிக்க தொடங்கிட்டாங்க. இந்த பாகால் பேரித்துங்கிறது பார்த்திங்கன்னா இவங்க வேறு புறஜாதியாருடைய தேவன், அதை சேவிக்க தொடங்கிட்டாங்க. இப்போ என்ன நடக்குது பாருங்கள், அந்த தேவனுடைய கோயிலிருந்து 70 வெள்ளிக்காசை எடுத்து கொண்டு வந்து கொடுக்குறாங்க. ஏன்னா அவருக்கு கிதியோனுக்கு இருந்தது 70 பசங்க, ஒவ்வொரு பையனுக்கும் கொலை பண்ணுறதுக்குன்னு கணக்கு வச்சாங்களான்னு தெரியல. கரெக்டாக 70 காசை கொடுக்குறாங்க. கொல்ல வேண்டியது 70 பேரை கொடுத்து கொலை பண்ணிருன்னு சொல்லி இவன்கிட்ட பணம் கொடுக்குறாங்க. இவன் போய் அந்த ஊரில் இருக்கிற உருப்படாதவனெல்லாம் சேர்த்துக்கிட்டு ரவுடி பயல்கள் எல்லாரையும் கூட்டிக்கிட்டு போய் 70 பசங்களையும் கொலை செய்கிறான் ஒரு கல்லில் போட்டு. ஆனால் கடைசி பையன் மட்டும் தப்பிச்சிட்றான். அந்த கடைசி பையன் யோதாம் என்கிற ஒரு பையன், அவன் கிதியோனுடைய கடைசி பையன். அவன் என்ன செய்கிறான்? அடுத்து நடந்ததை வாசிப்போம். இப்படி அவன் பண்ண பிறகு என்ன நடக்குது பாருங்கள். பின்பு சீகேமில் இருக்கிற சகல பெரிய மனுஷரும் மில்லோவின் குடும்பத்தார் அனைவரும் கூடிக்கொண்டு போய் சீகேமில் இருக்கிற உயர்ந்த கர்வாலி மரத்தண்டையிலே அபிமலேக்கை ராஜாவாக்கினார்கள். ஒரு மரத்தடியில் வச்சு அபிமலேக்கை ராஜாவாக்கிட்டாங்க. அவன் கொலை பண்ண அவ்வளோ பேரையும் இப்போ இவனை ராஜாவாக்கிட்டாங்க. ஆன பிறகு இப்போ யோதாம் வந்து சீகேம் மனுஷரை பார்த்து ஒரு கேள்வி கேட்குறான். கேட்டுட்டு அவங்களுக்கு ஒரு சாபம் கொடுக்குறான். அது என்னன்றதை வாசிப்போம் பாருங்கள். 7ஆம் வசனம். இது யோதாமுக்கு அறிவிக்கப்பட்ட போது அவன் போய் கெரிசிம் மலையின் உச்சியிலே ஏறி நின்று உரத்த சத்தமிட்டு கூப்பிட்டு அவர்களை நோக்கி, சீகேமின் பெரிய மனுஷரே, தேவன் உங்களுக்கு செவி கொடுக்கும்படி நீங்கள் எனக்கு செவி கொடுங்கள். அப்போ இந்த கடைசி பையன் தப்பிச்சான் பார்த்தீங்களா, அவன் கர்த்தரை சேர்ந்தவனாக இருந்திருக்கிறான் என்பதை பார்க்க முடியும். எனக்கு கர்த்தருடைய நாமத்தில் தான் இங்கே பேசுகிறான் என்பதை. ஸோ அவன் நியாயம் கேட்குறான். அவன் சொல்கிறான், விருட்சங்கள், அதாவது மரங்கள்லாம் ஒன்றா சேர்ந்து போய் ஒரு ராஜாவாக இரு அப்படின்னு சொல்லி ஒரு ஒலிவ மரத்தை பார்த்து சொல்லிச்சிங்களாம். எல்லா மரமும் போய் ஒரு ஒலிவ மரத்தை பார்த்து நீ எங்களுக்கு ராஜாவாயிரு அப்படின்னு சொல்லி கேட்குது. அதற்கு ஒலிவ மரம், தேவர்களும் மனுஷரும் புகழுகிற எண்ணிலுள்ள என் கொழுமையை விட்டுவிட்டு மரங்களை அரசாள போவேனோ என்றது. ஒலிவ மரம் சொல்லிருச்சு, நான் உங்களுக்கு ராஜாவெல்லாம் இருக்க முடியாது, நானே நல்ல செழுமையான ஒரு மரம், எனக்குன்னு ஒரு இது இருக்குது, எனக்குன்னு நிறைய பேர் இதாக இருக்கிறாங்க, ஆகையினால நான் உங்களுக்கு ராஜாவாக இருக்க முடியாதுன்னு சொல்லி அது சொல்லிருச்சு. அதே மாதிரி அத்தி மரத்தை போய் பார்த்து கேட்குறாங்க.
அந்த அத்திமரமும் சொல்லுது, எனக்கு நற்கனிகள் கொடுக்குற இது இருக்குது, நான் எதுக்கு உங்களை அரசாளணும் அப்படின்னு அதுவும் வேண்டான்னு சொல்லிருச்சு. அதுக்கப்புறம் ஒரு திராட்சை செடியை பார்த்து கேட்குறாங்க, நீயாவது எங்களுக்கு ராஜாவாயிருன்னு மற்ற மரங்கள்லாம் கேட்குறாங்க. அப்போ அந்த திராட்சை மரம் சொல்லிச்சான், இல்லை இல்லை, நான் நல்ல சுவையான திராட்சை ரசத்தை கொடுக்குறவன், எனக்கு வேறு வேலை இருக்குது, நான் உங்களுக்கு ராஜாவாக இருக்க முடியாது என்று சொல்லி இப்படியெல்லாம் சொன்ன பிறகு கடைசியில் அவங்க என்ன பண்ணுறாங்க, ஒரு முட்செடியை போய் பார்த்து கேட்குறாங்க, ஒரு முள்செடியே நீ எனக்கு ராஜாவாக இருன்னு சொல்லி இந்த மரங்கள்லாம் கேட்டுச்சான். அப்போ அந்த முட்செடி சொல்லுது, நீங்கள் என்னை ராஜாவாக அபிஷேகம் பண்ணுறது மெய்யானால் 15ஆம் வசனம், என் நிழலிலே வந்தடையுங்கள், இல்லாவிட்டால் முள்செடியிலிருந்து அக்கினி புறப்பட்டு லீபனோனின் கேதுரு மரங்களை பட்சிக்க கடவது என்றது. இது கொஞ்சம் புரிந்து கொள்ள கடினமாக இருக்கும், பட் நல்லா இமேஜின் பண்ணிங்கன்னா புரிந்து கொள்ளலாம். அதாவது என்னென்னா, முள்செடி இருக்கு இல்லையா, முள்செடியில் எங்கே இருக்குது நிழல், அது இருக்கிறதே அப்படி மெலிந்து போய் இப்படி இருக்குது, அதிலிருந்து எங்கே நிழல் கிடைக்கும். அந்த முள்செடி சொல்லுது, நான் உங்களுக்கு ராஜாவாக இருக்கிறணுன்னு நீங்கள் ஆசைப்பட்டால் நீங்கள் என்ன செய்யுங்க, என்னுடைய நிழலில் நில்லுங்க, அப்படி நீங்கள் நின்னீங்கன்னா நான் என்ன செய்கிறேன், உங்களுக்கு ராஜாவாக இருக்கிறேன். அப்படி இல்லைன்னா நான் அதாவது முள்செடியில் தான் பெரும்பாலும் நெருப்பு பற்றி கொள்ளும், நெருப்பு பற்றி கொண்டு காடே அழிந்து போகுது, முள்செடியினால் தான் வரக்கூடிய ஒரு விளைவு. அது சொல்லுது, எனக்கு அதை நீங்கள் செய்யலைன்னா நான் ஒரு நெருப்பை என்கிட்டருந்து வரவிட்டு உங்களை பூரம் கொளுத்திடுவேன் அப்படின்னு சொல்லி அது சொல்லிச்சு. ஸோ அதனுடைய அர்த்தம் என்ன சொல்கிறான் அப்படின்னாக்கா, ஒன்றுக்கும் உதவாத ஒரு கேரக்டர் இல்லாத ஒரு மனுஷன் அந்த அபிமலேக்கு, அவன் சொன்னாங்கிறதுக்காக அவனுடைய நிழலில் ஒதுங்க முடியுமா, அவனை போய் நீங்கள் ராஜாவாக ஆக்குனீங்களே, இப்போ உங்களுக்கு அழிவு அவனால் தான் வரப்போகுது அப்படிங்கிறத. நெருப்புன்னு சொல்கிற அந்த வார்த்தை லிட்ரல். ஏன்னா என்ன நடந்திருக்கு தெரியுமா, கடைசியில் பார்க்குறோம், இதே அபிமலேக்கு இந்த ஊருக்காரங்களை பூரா கொளுத்திவிட்டான். ஸோ இதை அவன் சொன்ன சாபம் அப்படியே நிறைவேறினது என்பதை பார்க்குறோம். ஸோ இதை அவன் சொல்கிறான். சொன்ன பிறகு 16ஆம் வசனம், என் தகப்பன் உங்களுக்காக யுத்தம் பண்ணி தன் ஜீவனை எண்ணாமல் போய் உங்களை மீதியானியரின் கையிலிருந்து ரட்சித்தார், நீங்களோ இன்று என் தகப்பனுடைய குடும்பத்துக்கு விரோதமாய் எழும்பி அவருடைய குமாரரான 70 பேரையும் ஒரே கல்லின் மேல் கொலை செய்து அவருடைய வேலைக்காரின் மகனாகிய அபிமலேக்கு உங்கள் சகோதரனானபடியினால் அவனை சீகேம் பட்டணத்தாருக்கு ராஜாவாக்கினீர்கள். இப்போதும் நீங்கள் அவனை ராஜாவாக்கின செய்கை உண்மையும் உத்தமமான செய்கையாய் இருக்குமானால் நீங்கள் எருபாகாலையும் அவன் குடும்பத்தாரையும் நன்மையாய் நடத்தி அவர் கைகளின் செய்கைக்கு தக்கதாக அவருக்கு செய்து இப்படி இந்நாளில் அவரையும் அவர் குடும்பத்தாரையும் நடத்தினது உண்மையும் உத்தமமாய் இருக்குமானால் அபிமலேக்கின் மேல் நீங்களும் சந்தோஷமாயிருங்கள், உங்கள் மேல் அவனும் சந்தோஷமாயிருக்கட்டும். இல்லாவிட்டால் அபிமலேக்கிலிருந்து அக்கினி புறப்பட்டு சீகேம் பட்டணத்தாரையும் மில்லோவின் குடும்பத்தாரையும் பட்சிக்கவும், சீகோம் பட்டணத்தாரின் மேலும் மில்லோமின் குடும்பத்தாரிலுமிருந்து அக்கினி புறப்பட்டு அபிமலேக்கை பட்சிக்க கடவது என்று யோதாம் சொல்லி. யோதாம் சொல்கிறான், நீங்கள் பண்ணது ஒரு பெரிய பாதகம். ஏன்னா என் தகப்பன் தன்னுடைய உயிரை கூட பார்க்காம, யார், கிதியோன், கர்த்தரிடத்தில் தயவு பெற்று உங்களுக்காக போராடி அந்த மீதியானியர்கள் கைகள்லேருந்து உங்களை ரட்சித்தார். இப்போ நீங்கள் கர்த்தரையும் விட்டு பின்வாங்கிட்டீங்க, முதல் காரியம். அது மட்டுமல்ல, உங்களுக்காக செஞ்ச கிதியோனுடைய குடும்பத்தில் என்னுடைய சகோதரர்கள் இத்தனை பேரை நீங்கள் கொலையும் பண்ணிட்டீங்க. இதெல்லாம் செஞ்சது யாருக்காக, உங்கள் ஊரை சேர்ந்த ஒரு பெண், அவங்க பையங்கிறதுக்காக வேண்டி நீங்கள் இவ்வளோ ஃபேவரட்டிசம் காமிச்சு பண்ணிங்களே, இப்போது உங்களுக்கு அழிவு அவனிடத்துலேருந்து வரப்போகுது. அவன் குடும்பத்தில் அவன்கிட்டருந்து ஒரு அக்கினி உங்களை பட்சிக்கும்னு சொல்லிட்டு அவன் ஓடிட்டான். அதுக்கு பிறகு நடந்த காரியம் கீழே போட்டிருக்கிறது. ஸோ இது வரைக்கும் நடந்த காரியத்தில் நம்ம கொஞ்சம் யோசனை பண்ணி பார்த்தா, முகதாட்சண்யம் என்கிற ஒரு காரியத்தினால எந்தவித கேரக்டரையும் பார்க்காம, சொல்கிறவன் யார், எதுக்காக சொல்கிறான்னு பார்க்காம சீகேம் ஜனத்தார் இவ்வளோ பெரிய அக்கிரமத்தை செய்கிறாங்க. செஞ்ச பிறகு நடந்த காரியம் பாருங்கள். அபிமலேக்கு இஸ்ரவேலை 3 வருஷம் அரசாள்றான். இவன் பண்ண எல்லா சூழ்ச்சிக்கும் பிறகு ஒரு 3 இயர்ஸ் அவனுக்கு ஒரு ரூலிங் கிடைக்குது. அதுக்கு பிறகு அபிமலேக்கும் சீகேமின் பெரிய மனுஷருக்கும் நடுவே பொல்லாப்பை உண்டாக்கும் ஆவியை தேவன் வர பண்ணினார். இதை வாசிக்கும்போது நமக்கு ஆச்சரியமாக இருக்கும். பாருங்கள், இவங்க 2 பேர்த்துக்கும் மத்தியில், சீகேம் ஊர்க்காரங்க, அபிமலேக்கு, இவங்க 2 பேர்த்துக்கும் மத்தியில் பொல்லாப்பு வரும்படியான ஒரு ஆவியை
கர்த்தரே அனுமதிக்கிறாரு. ஸோ இதை வாசிக்கும்போது நமக்கு திக்குன்னு இருக்கும், எப்படி கர்த்தர் இப்படி செஞ்சாருன்னு. உண்மை என்னென்னா, இந்த மாதிரி அக்கிரமம் செய்கிற ஒவ்வொருவருக்கும் ஆக்கினை கர்த்தரிடத்துலேருந்து வருது என்பதைத்தான் வேத வசனம் நமக்கு காண்பிக்குது. இப்போ அதுக்கு பிறகு நடந்த காரியம் என்ன? எருபகாலின் 70 குமாரருக்கு செய்யப்பட்ட கொடுமை வந்து பலித்தது. அவருடைய இரத்தப்பழி அவர்களை கொன்ற அவர்களுடைய சகோதரர்களாகிய அபிமெலேக்கின் மேலும் தன் சகோதரரை கொல்ல அவன் கையெழை திடப்படுத்தின சீகேம் மனுஷர் மேலும் சுமரும்படியாய் சீகேமின் பெரிய மனுஷர் அபிமெலேக்குக்கு இரண்டகம் பண்ணினார்கள். ஸோ அவனுக்காக முகாந்தரம் காண்பித்து அவனை ராஜாவாக்குனவங்க அதுக்கு பிறகு ஒரே நாளில் கட்சி மாறிட்டாங்க, அவனுக்கு ரெண்டகம் பண்ணிட்டாங்க. ஸோ இறுதியில் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, அந்த புஸ்தகம் முழுவதும் நீங்கள் வாசித்து பாருங்கள். கடைசியில் வந்து அவனுக்கு அபிமெலேக்குக்கு எப்படி அழிவு வந்தது அப்படிங்கிறதையும், சீகேம் ஊர்க்காரங்களை அவன் எப்படி கொலை செய்தான் என்பதையும் பார்க்க முடியும். ஒரு சீகேம் ஊர்க்காரங்க எல்லாரும் ஒரு இடத்துல போய் அந்த பாகால் கோயிலில் தான் போய் ஒளிஞ்சிக்கிறாங்க. அந்த ஒரு பவுண்ட்ரிக்குள்ளே போய் நிற்கிறாங்க. இவன் மரத்தை எல்லாம் வெட்டி கொண்டு போய் போட்டு அவங்கள நெருப்பு வச்சு கொளுத்தி விட்டுறான். கொளுத்துனது யார்? அபிமெலேக்கு அவன் கூட சேர்ந்தவங்களை சேர்ந்து அவனை கொளுத்திடுறாங்க. கொளுத்தி முடித்த பிறகு அபிமெலேக்கு தலையில் ஒரு பெண் என்ன செய்கிறா, ஒரு கல்லை தூக்கி போடுறான். அவன் மண்டை உடஞ்சி கீழே கிடக்கும்போது அவன் வந்து என்ன சொல்கிறான், அவனுடைய வேலைக்காரனை பார்த்து என்னை குத்தி நீ கொன்று போட்டுரு, ஒரு லேடி என்னை கொண்டுட்டாங்கிற ஒரு கெட்ட பேர் எனக்கு வேண்டாம் அப்படின்ற மாதிரி அவன் சொல்கிறான். கடைசியில் அவன் செத்து போகிறான். ஸோ 2 பேரும் ஒருவருடைய பட்டயம் ஒருவருக்கு விரோதமாக என்கிற ஒரு நியாய தீர்ப்பை கர்த்தர் கொடுப்பார் என்பதை நம்ம இறுதியில் வந்து வாசிக்கிறோம். சரி, இப்போது இந்த முகதாட்சண்யம் என்பது எவ்வளவு ஆபத்தானது அப்படிங்கிறத பார்க்குறோம். ஏன்னா இது ஒரு நன்மையான காரியம் மாதிரி தெரியுது. நம்ம வந்து ஒருத்தரை வந்து டிசைட் பண்ணுறதுக்கு முன்னாடி இவங்களை இந்த பொறுப்பில் அமர்த்தலாமா அல்லது இவங்களுக்கு இதை நம்ம கொடுக்கலாமா அப்படின்னு டிசைட் பண்ணும்போது எதை வச்சு டிசைட் பண்ணுறோம்? முகத்தை தான் பார்க்குறோம். அதான் சொல்கிறாங்க, வசனத்தில் இருக்குது, மனுஷனோ முகத்தை பார்க்கிறான், கர்த்தரோ இருதயங்களை பார்க்கிறார். இந்த முகதாட்சணியம் பார்க்குற சுபாவம் நம்ம ஆவிக்குரியவர்களாக மாறின பிறகு நம்ம இடத்துலேருந்து போய்விட வேண்டும். இன்னும் பழைய மாதிரி நம்ம இஃப் வி ஆர் கோயிங் டு லுக் அட் பீப்புள் பை ஃப்ளஷ் அண்ட் பிளட் வி வில் பி டெரிபிளி டிசீவ்டு. நம்ம வஞ்சிக்கப்பட்டு ஏமாற்றப்பட்டு போய்விடுவோம் என்பதை தான் வந்து நம்ம வாசிக்கிறோம். ஏன்னா கொரிந்தியர் அதிகாரத்தில் 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில் பவுல் சொல்கிறாரு, ஆகபடியால் இது முதற்கொண்டு நாங்கள் ஒருவனையும் மாம்சத்தின்படி அறியோம், நாங்கள் கிறிஸ்துவையும் மாம்சத்தின்படி அறிந்திருந்தாலும் இனி ஒருபோதும் அவரை மாம்சத்தின்படி அறியோங்கிறார். இப்போ என்ன அர்த்தம்னா, யாரையும் ஃப்ளஷ் அண்ட் பிளட்டை வச்சு இவங்க இன்னார்னு நாங்கள் முடிவு செய்ய மாட்டோம். அவங்களுக்குள்ளே இருக்கிற ஆவி, த ஸ்பிரிட் இன் அ மேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவையும் சொல்கிறாரு, நாங்கள் இனிமேல் அவரை மாம்சத்தின்படி அறிய மாட்டோம்னு சொல்கிறாரு. அதே மாதிரி இன்னொரு வசனம் பாருங்கள், 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், பிரியமானவர்களே, உலகத்தில் அநேக கள்ள தீர்க்கதரிசிகள் தோன்றி இருப்பதினால் நீங்கள் எல்லா ஆவிகளையும் நம்பாமல் அந்த ஆவிகள் தேவனால் உண்டானவைகளோ என்று சோதித்தறியுங்கள். அப்போது ஒரு மனிதனுக்குள்ளே இருக்கிற ஆவியைத்தான் நம்ம பார்க்கணுமே தவிர அந்த மனிதனுடைய புறத்தை பார்த்தோம்னா நம்ம ஏமாந்து போயிடுவோம். அப்போது நம்ம எப்படிப்பட்டவங்களாக இருக்கிறோம்? தேவனுடைய சாயலில் உண்டாக்கப்பட்டோம். அப்போது ஆவி, ஆத்மா, சரீரம் என்று நமக்கு இருக்குது. இப்போது நமக்கு தேவன் ஒரு புதிய ஆவியை அளிக்கிறாரு. we are being in a newness of spirit and தேவ ஆவியானவர் நம்மளை வழி நடத்துகிறார். அதே நேரத்தில் இதுக்கு முன்பு நம்ம எப்படி வழி நடத்தப்பட்டோம்? உலகத்தின் ஆவியிலிருந்து வழி நடத்தப்பட்டோம். கீழ்ப்படியாமையின் ஆவி என்று சொல்லக்கூடிய உலகத்தின் ஆவி தான் நம்மளை வந்து வழி நடத்துச்சு. அதனால தான் பார்த்திங்கன்னா அந்த உலகத்தின் ஆவிக்குள்ளே அநேக ஆவிகள் இருக்குது. என்ன, சில சமயத்தில் கோபத்தின் ஆவி, வெறுப்பின் ஆவி, கசப்பின் ஆவி, அல்லது வந்து வேசித்தனத்தின் ஆவி, விக்கிரக ஆராதனை தனக்கூடிய ஆவி, இந்த மாதிரி பலவித ஆவிகளின் செய்கைகள் நம்ம சரீரத்தில் இருந்தது. அதன் நிமித்தம் நம்ம கீழ்ப்படியாமையின் ஆவி உடையவர்களாக இருந்தோம். அப்போ பார்த்திங்கன்னா ஒன் பர்சன், ஒரு இண்டிவிஜுவல் தான், பட் தட் மேன் கேன் பி லெட் பை டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் ஸ்பிரிட்ஸ் அட் டிஃப்ரெண்ட் டைம் இன்டர்வல். ஒரு மனிதன் இச்சையின் ஆவியில் இருக்கிறான்னு வச்சுக்கோங்களேன், அவன்கிட்ட எந்த ரேஷனில் இருக்காது, அந்த இச்சையை நிறைவேற்ற வரைக்கும் அந்த ஆவி அவனை கட்டுப்படுத்தி அந்த இச்சைக்குரியவனாக அவனை நடத்தி கொண்டு போய்விடும்.
அதே மாதிரி பொறாமையின் ஆவி உடையவனாக இருக்கிற ஒருத்தன் தன் பொறாமையை நிறைவேற்றி தீர்க்கிற வரைக்கும் அவனால் சும்மா இருக்க முடியாது. ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா உலகத்தின் ஆவி. அது என்ன செய்யுது, நம்மை தேவனுடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிய முடியாதபடி கட்டி வைத்திருக்குது. இதில் இருந்து தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்மை விடுவிக்கிறார். எப்படி மாம்சத்தினால் செய்ய முடியாத ஒரு காரியத்தை ஆவியிலே செய்யும்படி தேவன் நம்மை மறுபிறப்பாக மாற்றுகிறார். நம்ம ஜலத்தில் மூழ்கி எழுந்திருக்கும் பொழுது அதற்கு பிறகு நம்ம மனம் திரும்பினவர்களாய் தேவனுடைய வார்த்தையை தியானித்து தேவ ஆவிக்கு கீழ்ப்படிய வேண்டும். அப்படி செஞ்சோம்னா என்ன செய்வோம், இந்த உலகத்தின் ஆவிக்கு கீழ்ப்படியாமல் தேவ ஆவிக்கு கீழ்ப்படியும் போது நம்ம ஜீவன் உள்ளவர்களாக இருப்போம். அப்படி இல்லைன்னா நம்மளும் என்ன செய்து விடுவோம், மீண்டும் பழையபடி பாவம் செய்ய தொடங்கி விடுவோம். ஏன்னா அந்த ஆவி நிர்பந்திக்குது. இப்போ பார்த்திங்கன்னா இப்போ உங்களுக்கும் எனக்கும் நம்ம உலகத்தில் நடந்து போகும்போது சர்க்கம்ஸ்டன்சஸ் மே ஃபோர்ஸஸ், ஒரு லஸ்ட்ஃபுல்லாக ஒரு விஷயம் வந்து நம்மளை வந்து லஸ்ட் பண்ணும்படியாக ஃபோர்ஸ் பண்ணும்போது எனக்குள்ளே இருக்கிற தேவ ஆவிக்கு கீழ்ப்படிந்து நோ இட்ஸ் நோ டு மீ என்று முடிவு செய்து விட்டேன்னா இப்போ நான் என்ன செய்கிறேன், தேவ ஆவிக்கு கீழ்ப்படுகிறேன், உலகத்தின் ஆவியை எதிர்த்து நிற்கிறேன். அதே மாதிரி ஒரு பெருமையின் ஆவி, என்னை பற்றி 4 பேர் பெருமையாக பேசின உடனே ஆஹா நம்ம கொஞ்சம் அப்படின்ற ஒரு எண்ணம் வரும்போதே இம்மீடியட்டாக உள்ளே இருக்கிற தேவ ஆவியானவரை கன்சல்ட் பண்ணுறேன், வசனத்தில் சொல்லப்பட்ட வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறேன். இல்லை, இது எல்லாம் கர்த்தரால் வந்த காரியம் இல்லை, தேவனுக்கு மகிமையை செலுத்துகிறேன். அடுத்த நிமிடம் தேவ ஆவிக்கு கீழ்ப்படுகிறேன், உலகத்தின் ஆவியை எதிர்த்து நிற்கிறேன். இப்படியே நம்ம தொடர்ந்து நடந்து கொள்ளும் பொழுது மட்டும்தான் நம்மளால் என்ன செய்ய முடியும், ஆவிக்குரியவர்களாக நடக்க முடியுமே தவிர வேறு மற்றபடி அல்ல. அதனால தான் பாருங்கள், இந்த கள்ள தீர்க்கதரிசிகள் கூட இதே டெக்னிக்கை ஃபாலோ பண்ணுறாங்க. 2 பேதுரு சொல்லுது 2ஆம் வசனத்தில், கள்ள தீர்க்கதரிசிகளும் ஜனங்களுக்குள்ளே இருந்தார்கள், அப்படியே உங்களுக்குள்ளும் கள்ள போதகர்கள் இருப்பார்கள். அவர்கள் கேட்டுக்கேதுவான வேத புரட்டுகளை தந்திரமாய் நுழைய பண்ணி தங்களை கிரயத்து கொண்ட ஆண்டவரை மறுதலித்து தங்களுக்கு தீவிரமான அழிவை வருவித்து கொள்ளுவார்கள். அவர்களுடைய கெட்ட நடவடிக்கைகளை அநேகர் பின்பற்றுவார்கள். அவர்கள் நிமித்தம் சத்திய மார்க்கம் தூஷிக்கப்படும். பொருளாசை உடையவர்களாய் தந்திரமான வார்த்தைகளால் உங்களை தங்களுக்கு ஆதாயமாக வசப்படுத்தி கொள்ளுவார்கள். பூர்வ காலம் முதல் அவருடைய விதிக்கப்பட்ட ஆக்கினை அயர்ந்திராது, அவர்களுடைய அழிவு உறங்காது. இன்றைக்கும் கள்ள போதகர்கள் என்ன செய்கிறாங்க, தங்கள் இச்சைக்கு ஏற்றபடி ஜனங்கள் காது கேட்க அவர்களுக்கு இந்த மாதிரி சில நன்மையான வார்த்தைகளை சொல்லி அவங்கள வசப்படுத்தி கொள்ளுகிறாங்க. வசப்படுத்தி வேதத்தை புரட்டி கர்த்தருடைய வசனத்தில் சொல்லப்படாத ஒன்றை தங்கள் இச்சையை நிறைவேற்றும்படி ஜனங்களுக்கு சொல்லி அவங்களை தன் வயப்படுத்தி இந்த மாதிரியான காரியங்களை செய்து விடுவாங்க. அப்போ நம்ம என்ன செய்யணும், ஒவ்வொரு மனிதன் என்ன ஆவியில் பேசுகிறான் என்பதை நம்ம அறிந்து கொள்ளவர்களாக இருக்கணும். ஆவிகளை பகுத்தறிதல் என்கிற ஒரு வரமும் இருக்குது இல்லைங்களா, அந்த வரத்தை ஆவியானவர் நம்ம ஒவ்வொருவருக்குமே கொடுக்குறார். டிசர்ன்மெண்ட் ஆஃப் ஸ்பிரிட். நம்ம பேசக்கூடியவன் என்ன ஆவியில் பேசுகிறான். இப்போது பேதுரு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை பார்த்து சொல்கிறார் ஒரு இடத்துல, ஆண்டவர் கேட்குறாரு, எல்லாரும் என்னை யாருன்னு சொல்லும்போது பேதுரு நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்துன்னு சொன்ன உடனே இதை மாம்சமும் இரத்தமும் உனக்கு வெளிப்படுத்தவில்லை, பரலோகத்தில் இருக்கிற என் தேவன் தான் வெளிப்படுத்தினார் என்று சொல்லுகிறார். ஏன்னா தேவ ஆவியானவரால் அவர் அதை புரிந்து கொண்டார். அதே பேதுரு கொஞ்ச நேரம் கழித்த உடனே இயேசு கிறிஸ்து பாடுகளுக்கு உட்பட போகிறாருன்னு இது உங்களுக்கு சம்பவிக்கக்கூடாதுன்னு சொல்லி நல்லவர் மாதிரி தடுக்கிறாரு. ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன சொல்கிறாரு, அப்பாலே போ சாத்தானேங்கிறாரு. அப்போது அதே பேதுரு தான், சேம் பர்சன், பட் உள்ளே இருந்த ஆவி வேறு. So within seconds we can be led by this kind of spirits. அதுக்கு நம்ம இடம் கொடுத்தா அந்த ஆவிகள் நமக்குள்ளே கிரியை செய்யும். அப்போ இடம் கொடுக்கறதும் கொடுக்காமல் இருக்கிறதும் நம்ம கையில் இருக்குது. ஸோ God has given us a will power that is far more greater. நமக்கு கொடுத்துருக்கிற அந்த சுதந்திரம், அந்த வில் பவரை யூஸ் பண்ணி அந்த ஸ்பிரிட்ஸை நம்ம ரிஜெக்ட் பண்ணணும். நமக்குள்ளே அந்த ஸ்பிரிட்ஸ் என்ட்ரு பண்ண ட்ரை பண்ணும். இட் மே ட்ரை டு யூஸ் லஸ்ட். இப்போ லஸ்ட்ஃபுல்லாக இருக்கிற இண்டிவிஜுவல்ஸ்க்கு என்ன செய்யும்னா, சாத்தானுடைய பேட்டர்ன் இதுதான். இவங்களை பழைய பேட்டர்ன்ஸை யூஸ் பண்ணி வஞ்சிக்க ட்ரை பண்ணுவான். இவங்க இந்த லஸ்டான ஆள், இவங்களுக்கு இதை காமிச்சா விழுந்துருவாங்க.